எய்திடப்பட்ட மண்ணின்மேல் மகத்தான சித்தம் வைத்தீர். உடமிடப்பட்ட பெரிதான சித்தம் வை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு உங்க கை மேல, உங்க கையில எங்க வாழ்க்கை இருக்கும் போது நிச்சயம் உருவாக்குவீர் ஆண்டவரே. நம்பிக்கை உண்டு தகப்பனே. ஆமென். என்னை உருவாக்குவீர். குயவனே குயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே. உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. உம் கரத்தால் என்னை உம் சித்தம் போலும் சித்தம் போல் என்னை உங்க விருப்பம் போல் என்னை அர்ப்பணிக்கிறோம். உருவாக்க முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் வார்த்தை மூலம் எங்களோடு பேசும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 110வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 110 அதனுடைய வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் என்பது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் நாள். கர்த்தர் ஆளுகை செய்யும் நாள். கர்த்தர் ஆளுகை செய்யும் போது, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய பராக்கிரமத்தினாலே அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களாம்? மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். அவருடைய ஜனங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய மிக பெரிய விருப்பமாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய ஜனத்தை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு போக, ஆமென், இந்த நிலைக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழ வைக்க பிசாசானவன் பல விதங்களிலே முயற்சி செய்து தந்திரமாய் செயல்படுகிறான். கர்த்தர் எழுந்தருளும் போது, எனவேதான் தேவ பிள்ளைகள் சங்கீதங்களிலே அடிக்கடி இந்த வார்த்தையை பார்க்க முடியும். எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் ஆண்டவரே என்று. ஆண்டவர் சில காலத்தில் மௌனமாய் இருக்கிறார், சில காலத்தில் காணாதவர் போல இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய பராக்கிரமத்தின் நாள் அது. சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் எழுந்தருளின போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள். கர்மேல் பர்வதத்திலே கர்த்தர் எழுந்தருளின போது கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தர் எழுந்தருளின போது, அதாவது அவருடைய பராக்கிரமத்தின் நாள், அது அவருடைய ஆளுகை வெளிப்பட்ட போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவினிடமாய் சேர்க்கப்பட்டதை வேதத்திலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அசைவு, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் மறுபடியும் செய்ய விரும்புகிறார். இன்னும் ஒரு விசை நான் வானத்தையும் இன்னும் ஒரு விசை நான் பூமியையும் அசைப்பேன் என்று சொல்லுகிறார். காரணம், ஜனங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் கேட்டோம். 4 விதமான ஜனத்தினுடைய நிலையை குறித்து நாம் கேட்டோம். நோவா காலத்து ஜனங்கள், மோசே காலத்து ஜனங்கள், அப்புறம் சாமுவேல் காலத்து ஜனங்கள், எலியா காலத்து ஜனங்கள். நோவா காலத்து ஜனங்கள் என்ன அப்படின்னா, அவங்க தங்களுடைய எந்த காரியத்திலையும் யாரை சேர்த்துக்க மாட்டாங்க?
கர்த்தரை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அவர்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து இருந்தார்கள். எந்த காரியத்திலையும் யாரு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இம்மைக்குரிய வாழ்க்கையை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடணும். இது ஒன்று மட்டுமே அவர்களுடைய நோக்கமா இருந்தது. இது தேவனுக்கு மனவேதனையை கொடுத்தது. மனவேதனை கோபமாய் மாறினது. ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அது நடுவில் ஒருவன் குடும்பம் மட்டும் காக்கப்படுகிறது. அதுதான் யாரு? நோவா குடும்பம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மோசே நாட்கள் காலத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால மீட்கப்பட்ட பிறகும் அவர்கள் மீட்பை விட அந்த அடிமைத்தன வாழ்க்கையை பெருசா நினைச்சாங்க. எகிப்தின் வாழ்க்கையை பெருசா நினைச்சாங்க. அதுதான் அங்க எங்களுக்கு அது இருந்துச்சு, இங்க எங்களுக்கு இது இல்லை. இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட மீட்பை இவங்க ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அவரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் திரட்சியை, அந்த கிருபையின் பெருக்கத்தை இவர்கள் ஈஸியா மறந்துட்டாங்க. இது தேவனுக்கு கோபத்தை கொடுத்தது. அந்த ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டதை வேதம் காண்பிக்கிறது. அடுத்து சாமுவேல் காலத்து ஜனங்கள் எப்படின்னா, அவங்க திடீரென்று சாமுவேல்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு மற்ற ஜனங்களைப் போல ஒரு ராஜா வேண்டும் என்று. இதற்கு முன்பு வரை கர்த்தர் ராஜாவாக யாரையும் கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், நியாயாதிபதிகளை கொடுத்தார், தலைவர்களை கொடுத்தார், மேய்ப்பர்களை கொடுத்தார். ஆனால் யாரை மட்டும் கொடுக்கல அப்படின்னா ராஜாவை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவரே ராஜாவாக இருந்து ஜனங்களை நடத்தினார். ஆமென். ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவருடைய ஆளுகை வேண்டாம், எங்களுக்குள்ள இருந்து ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கிறார்கள். சாமுவேல் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே ஜனங்க என்ன இப்படி தள்ளுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் நான் ராஜாவா இராதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் கேட்ட பிரகாரம் கொடுக்கிறார். அதன் பிறகு ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. அதன் பிறகு அதுவே இஸ்ரவேலருக்கு எதுவாக மாறிச்சு அப்படின்னா கண்ணியாக மாறினது. அப்படி அந்த கூட்டத்தில் எழும்பின ஒருவன் தான் ஆகாப். இஸ்ரவேலின் ராஜா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற வம்சத்தில் உள்ளவன். அப்படி இருந்தும் அவன் போய் சீதோன் தேசத்தில் யாரை விவாகம் பண்ணி கொண்டு வருகிறான் என்றால் ஏசபேலை கொண்டு வருகிறான். ஏசபேல் வரும்போது ஏசபேல் தனியா வரல, அவ 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் அங்கிருக்கிற விக்கிரகங்களையும் கொண்டு வருகிறான். அங்கு உள்ளது போல இங்கே ஆகாப் ஏசபேலின் நிமித்தமாக விக்கிரக தோப்பை அவன் உண்டு பண்ணினது மட்டுமல்ல, தன்னுடைய மூத்த குமாரனை தீக்கடக்கம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் சாக கொடுக்கிறான், நரபலியாக கொடுக்கிறான். இப்படிப்பட்ட துணிகரம் யூதா, அதாவது எருசலேம் பட்டணத்துக்குள்ளே இஸ்ரவேலருக்குள்ளே வர ஆரம்பித்தது. இதனுடைய தாக்கம் என்னானது என்றால், இஸ்ரவேலின் தேவனை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வழிபட்ட தெய்வத்தை மாத்திரம் வழிபட்டு கொண்டிருந்த ஜனங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எதையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, பாகாலையும் பாகாலின் வழிபாட்டையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுடைய செயல்களையும் இவர்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நோவா காலத்துல ஜனங்கள் செய்த செயல் நிமித்தம் அழிக்கப்பட்டார்கள். ஆனா எலியா காலத்துல கர்த்தர் பாராட்டின கிருபை என்னவென்றால், அவர்களை அழிக்காமல் எலியா என்கிற ஒருவனை நிறுத்தி கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள செய்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்.
எல்லா தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் முடிந்த பிறகு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலம் என்று சொல்லலாம். பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாத காலம். அப்படி இருக்கும்போது கடைசியாய் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. எலியாவின் ஆவியை உடையவன் வருவான் என்று. அதன் அர்த்தம் என்ன? இனி ஒரு அழிவை இல்லை. நோவா காலத்தில் தேவன் ஜனத்தை அழிக்கும் போது ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? இனி நான் ஜனத்தை எப்படி அழிக்க மாட்டேன்? ஜலப்பிரளயத்தின் வழியாக இனி அழிக்க மாட்டேன். ஆமென். ஆனால் இந்த இருண்ட காலத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் பிராமிஸ் கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எலியாவின் ஆவி உடையவன் அவன் வருவான் என்று. எல்லாரும் காத்திருக்கும் போதுதான் எலியாவின் ஆவி உடையவனாய் யோவான் ஸ்நானன் எழுந்து நிற்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் வந்து நின்ற போது ஆமென், எல்லாரும் கர்த்தரிடமாய் திருப்பப்படுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். ஆமென். எத்தனையோ ஆயக்காரர்கள், அந்த சேவகர்கள், இப்படி எத்தனையோ விதமான ஜனங்கள் யோவானிடத்தில் வந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றதை பார்க்க முடியும். எதற்காக இந்த வார்த்தைகளை ஒரு முகவரையாக சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன் என்றால், கர்த்தர் மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்ல விரும்பாமல் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரமானாலும் சரி, கர்மேல் பர்வதமானாலும் சரி, பெந்தேகோஸ்தே நாளானாலும் சரி, கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படுவதற்காக அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் இந்த பூமியிலே நிறுத்தியிருப்பார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக மோசையை நிறுத்தினார். கர்மேல் பர்வதத்தில் எலியாவை நிறுத்தினார். ஆமென். பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்களை நிறுத்தினார். இந்த செய்தி இந்த நாளிலே கர்த்தர் தொனிக்க பண்ண காரணம் என்ன தெரியுமா? எல்லாருக்குள்ள இந்த செய்தி போகுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயமாய் தெரியும். தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு எலியா இந்த கூட்டத்தில் உண்டு. தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு எலியா இந்த கூட்டத்தில் உண்டு. தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு எலியா எங்கே இருந்தோ இந்த சத்தத்தை கேட்பது உண்டு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ஒரு நபர் உருவாக்கப்பட்டு நிறுத்தும் போது கர்த்தருடைய பலத்த கிரியைகள் தேசத்தில் வெளிப்படுவது ரொம்ப லகுவாய் எளிதாக காணப்படும். ஆமென். மோசே இப்படி வேதத்தில் நிறைய பேரை சொல்ல முடியும், ஆனால் நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால எலியாவை கர்த்தர் உருவாக்கின விதமும் கர்த்தர் பயன்படுத்தின விதமும் இதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது எல்லாருக்குமான செய்தியா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் இந்த கூட்டத்தில் ஒரு எலியாவை வைத்திருக்கிறார். ஒரு எலியாவை வைத்திருக்கிறார். அது இந்த கூட்டத்திலே இருக்கலாம், அல்லது ஆன்லைன்ல பார்க்கிறவங்கள யாரையாவது இருக்கலாம். ஒரு எலியா எப்படி உருவாக்கப்பட்டானோ அப்படி நாம உருவாக்கப்பட்டு நிறுத்தும் போது நம் மூலமாய் நாம் இருக்கிற இடம் எந்த ட்ரை லேண்டா இருந்தாலும் சரி, எந்த வேஸ்ட் லேண்டா இருந்தாலும் சரி, அங்கே அக்கினி இறங்கும், அங்கே பெருமழை உண்டாகும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த எலியாவை கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் தான் இன்னைக்கு நமக்கு மெயின் டாபிக். நல்ல தெரிந்த பகுதினால நான் ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போகல, சில காரியங்களை மட்டும் டச் பண்ண விரும்புகிறேன். இந்த எலியா தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று 1 ராஜாக்கள் 17:1 எலியா ஆகாபுக்கு முன்னாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு ராஜாக்கு முன்னாடி போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. ஆமே ஆமே. நம்ம பிரைம் மினிஸ்டர் முன்னாடி போய் நின்றுட்டு இப்படி போய் நேர நெஞ்ச நிமித்திட்டு போய் சொல்ல முடியுமா? உள்ள விடுவாங்களா? ஆமே. ஹல்லேலூயா. ஒரு ராஜாக்கு முன்னாடி போய் ஒருத்தர் சொல்லணும்னா இதை அவன் மாம்சத்தில் சொல்லலை. தேவ நடத்துதல், தேவ நடத்துதல், தேவ நடத்துதல்ல புறப்படுகிறவனுடைய எந்த காரியம் தடைபடாது. ஆமென். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படி சொன்னவனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கிறார். அதை இன்னும் சொல்லணும்னா தனிமைப்படுத்துகிறார். 2-3 வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற
கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. நல்ல கவனமா கேளுங்க. நீ அங்க போய் இருன்னு சொன்னா அது ஒரு மேட்ரு. ஆனா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒளித்து கொண்டிரு. அதன் அர்த்தம் என்ன? நீ உன்னை யாருக்குமே கொஞ்ச நாளைக்கு காட்டாத. உன்னுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாம் என்ன பண்ணு? சோத்திரம் பண்ண, அன்இன்ஸ்டால் பண்ணு. நான் இன்னைக்குள்ள லாங்குவேஜில் சொல்றேன். அதாவது அப்போ நல்ல கவனமா கேளுங்க. தேவன் சிலரை குவாரண்டைன் பண்ணுவார். ஆமே, எலியாவே, உனக்குள்ள நான் ஒரு தனித்துவத்தை வச்சிருக்கிறேன். அது வெளிப்படணும்னா இந்த தனிமை உனக்கு அவசியம். இது தேவனே செய்யறது. நீங்க நல்ல கவனமா கேட்கணும். ஆமே, பகலின் நல்ல ஒரு வேலை இது. சிலருக்கு என்ன கிருபைன்னா காலையில் வந்தாலும் தூங்குவாங்க, மத்தியானம் வந்தாலும் தூங்குவாங்க, சாட்டர்டே ஈவினிங் பிரேயருக்கு வந்தாலும் அது 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 அந்த கிருபையை ஒன்று கேட்டு வாங்கணும். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நான் உங்களை சொல்லலை, சிலர். ஆமே, நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர், நீங்கள் வேதத்தில் பாருங்க, ஆண்டவர் சிலருக்குள்ள ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவத்தை வச்சிருப்பார். அவங்கள தனிமைப்படுத்தி தான் யூஸ் பண்ணுவார். யோசேப்பு வீட்டில் யோசேப்போடு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 13 பேர். ஒரு சகோதரி உண்டு. எத்தனை சகோதரர்கள்? யோசேப்பை தள்ளி 11. அதில் ஒரு சின்ன பையன் உண்டு. யார் தெரியுமா? பென்யமீன். சரி, அவனை விட்டுருவோம். மீதி எத்தனை பேர்? 10 பேர். நீங்கள் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு தனிமைப்படுத்திட்டே இருப்பாங்க. கர்த்தர் அதை அலோவ் பண்ணுவார். இன்னைக்கு நீங்க ஒரு பார்வையில் உங்க சூழ்நிலையை பார்க்குறீங்க. கர்த்தர் அந்த பார்வையை இன்னைக்கு மாற்ற போறார். இன்னைக்கு நான் நம்புகிற இந்த செய்தி அநேகர் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழப்போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இதனுடைய இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டும். இந்த சகோதரர்கள் ஏன் ஆண்டவர் யோசேப்பை தனியா வச்சிருக்கிறார், தனிமைப்படுத்த வச்சிருக்கிறார்னா, இந்த சகோதரர்களுடைய தீமையான காரியத்தினால இந்த யோசேப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா சேர விட மாட்டார். இது யோசேப்புக்கு என்ன பிளஸ்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிந்தது. ஒரு தகப்பனுக்கு ரொம்ப ஃபேவரேட்டா மாறிட்டான். யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா மாறுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆமென், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஆமென். அவன் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. இவனிடத்தில் ஒரு பட்சமாய் பேசினார்கள். அதாவது பட்சமா பேசுறதுன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. யோசேப்பும் சரி ஒரு டீயும் பிஸ்கட்டும் எடுத்துட்டு கூட சேர்ந்து உட்காரும் போது அவங்க ஆமேன் போட்டுருவாங்க. ஆமேன். திடீர்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அது பிஸியாக இருக்கேன். ஒரு வாட்டி தெரியாது, 2 வாட்டி, 3ஆவது வாட்டி தெரியும்போது யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் வரும்போது தானே எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வரும்போது தானே. ஏன் இது எங்க ஆகுது அப்படின்னா, இது யோசேப்பை ஒரு பக்கத்தில் பார்த்தா ரொம்ப வலி வேதனை, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா நீ யாரா மாறிட்ட தெரியுமா யோசேப்பே? யாக்கோபுடைய ஃபேவரைட் சைல்டா மாறிட்ட. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க சொந்தங்க உங்களை தனிமைப்படுத்துறதுக்கு பின்னாக இருக்கிற தேவ திட்டத்தை நீ அறிந்து கொள்ள போகிறாய். உன் உறவுகள் உன்னை ஒதுக்குறதுக்கு பின்னாக இருக்கிற தேவ திட்டத்தை நீ அறிந்து கொள்ள போகிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அது மட்டுமல்ல, யோசேப்புக்கு எளிதா எதை உள்வாங்க முடிகிறது தெரியுமா? தரிசனத்தை உள்வாங்க முடிகிறது. சொப்பனத்தை நீங்க நல்ல கவனமா கேளுங்க. அந்த 12 கோத்திரத்தை குறித்தும் தேவனுக்கு திட்டம் உண்டு. 12 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. 12 பேரும் யாரு? கோத்திரம். அதுலயே பெரிய கோத்திரமா பின்னாட்கள் அறியப்பட்டது யார் சொல்லுங்க? யூதா. யூதாக்கு தெரியல, யூதாக்கு அவன் தரிசனத்தை உள்வாங்க தெரியல. உள்வாங்க தெரிஞ்சிருந்தா போயிருப்பா நான் இன்னொரு ட்ராக்ல. இதே போல ஒவ்வொருவரையும் சொல்ல முடியுமே. யாக்கோபு சொல்லுகிறார் கோத்திரங்களுடைய மேன்மைய. அடுத்து மோசே சொல்றார் லேவி உண்டு. லேவி வேற லெவல் இல்ல, லேவி தெரியாதுல்ல.
ஆனா 17 வயசு ஒரு சின்ன பையனுக்கு அவனுடைய தரிசனத்தை உள்வாங்க முடியுது. ரீசன் என்ன? கர்த்தர் அவனை ஒதுக்கி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டானது எலியாவுக்கு, பெரிய பெரிய பெருங்காற்று உண்டானது. அதில் கேட்காத சத்தம் ஒரு மெல்லிய சத்தத்தில் வெளிப்பட்டது. ஆண்டவர் ஒதுக்கி வைக்கும் போது, செப்பரேட் பண்றது, ஆண்டவர் அனுமதிக்கிற தனிமை என்பது உனக்குள் தேவன் வைத்திருக்கிற தனித்துவத்தை வெளியே கொண்டுவதற்கான வேளை வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே எகிப்திலே பிறந்து எகிப்திலே வளர்ந்து, அதுவும் பார்வோனின் அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்ந்து, எகிப்தின் சகல சாஸ்திரங்கள் அப்படிதான் இருக்கு. எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவன் என்னதான் இருந்தாலும் அவன் எகிப்துனா என்னன்னு மோசையை தட்டுனா தெரியும். மோசே அல்ல PhD முடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம ஆளு. எகிப்தின் சகல சாஸ்திரங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவனை எப்படி தான் வளர்க்குறா அப்படின்னா, ஒரு பார்வோனுக்கு மகன் எப்படி வளருவானோ அப்படி பார்வோனுக்கு மகன் எப்படி வளருவான் தெரியுமா? எகிப்துன்னா உயிர், எகிப்து தான் எல்லாமே. எகிப்து அதை விடக்கூடாது, அவங்களுடைய அந்த அடையாளத்தை விடவே கூடாது. அப்படி வளர்க்கப்படுவாங்க. அப்படி அப்போ அந்த லெவலில் வளர்க்கப்படுகிற மோசையை கர்த்தர் செப்பரேட் பண்றார். 40 வருஷம் எகிப்தில் வளர்ந்தவனை 40 வருஷம் தனிமைப்படுத்துகிறார். 40 வருஷம் தனிமைப்படுத்தப்பட்டவனை அடுத்த 40 வருஷம் பயன்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஒதுக்க அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு மறைத்து வைக்கிறாரோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவார். எதற்காக? எந்த விதத்திலும் மோசே கிட்ட என்ன வெளிப்பட்டு விடக்கூடாது தெரியுமா? இந்த எகிப்தின் வாசனை வந்துடவே கூடாது. எகிப்தின் வாசனை வந்துடக்கூடாது. ஏன்? அவனுக்கு ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். அவன் பிறக்கும் போதே அவன் பெற்றோருக்கு அதை காண்பித்து கொடுக்கிறார். அதனால தான் அவங்க பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. அதனால தான் நாணல் பெட்டியில் வச்சாங்க. என்ன காட்டி கொடுத்தார்? இது ஆர்டினரி சைல்டு கிடையாது, இவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு இவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு. சில பார்த்துருக்கீங்களா? சில சொல்லுவாங்கல்ல, கன்சீவாக இருக்கும்போது டெஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க, க்ரோத் இல்லை, பிறந்தா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஊனமாயிரும், அதனால பெஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, அபார்ஷன் பண்ணிடுங்க. அப்படி சொல்லும்போது நிறைய பேர் எஸ் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷனும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த பிள்ளை, எத்தனை குழந்தைகள் இப்படி நைல் நதியில் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளையை பெற்றெடுத்து பார்க்கும்போதே தகப்பன், ஐயோ ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு பார்க்கும்போதே அந்த தாயார் கூப்பிட்டு, இங்கே வாங்க, இந்த பிள்ளை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, இந்த பிள்ளை வித்தியாசமாக இருக்கு, ஏதோ ஒரு டிவைன் நேச்சர் அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. இது ஒரு சாதாரண பிள்ளை இல்லை. அப்போ நம்ம இதை பாதுகாக்கிறாங்க. பொத்தி 3 மாசம் பாதுகாக்கிறாங்க. அதன் பிறகு நாணல் பெட்டி. ஏன் நாணல் பெட்டி? நைல் நதியில் நிறைய முதலைகள் உண்டா. முதலைகளுக்கு என்ன ஸ்மெல்லு பிடிக்காதான்? நாணல் ஸ்மெல்லு பிடிக்காதான். அதனால் நாணல் பெட்டி வச்சு அனுப்பி விட்டு விட வேண்டியதானே. அதனுடைய அக்கா யாரு? மிரியாம் போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க, அந்த பெட்டி எங்கே போகுது, யார் கையில் போகுது. பார்த்ததும் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், இது யாராவது எடுத்தா இப்படி சொல்லணும், இப்படி பேசணும். அப்போ இந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் அப்படி முடிவெடுத்தாங்கன்னா, அந்த பிள்ளை ஆர்டினரி சைல்டு கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைய தான் கர்த்தர் இப்போ எங்கே கொண்டு வரார் அப்படின்னா, 40 வருஷம் வனாந்திரத்தில் அவனுக்கு பழக்கமே இல்லாத ஒரு வேலை. அவன் பழகினது எகிப்தின் கலை. எகிப்தியருக்கு எபிரேயர் எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பானவர்கள். ஏன் அருவருப்பானவர்கள்? அவங்க ஆடு மேய்க்கிறவங்க. அப்போ மோசே இப்படித்தானே வளர்க்கப்பட்டிருப்பான். உன் லெவல் வேற. ஆனா கர்த்தர் அவனை எங்க கொண்டு வரார் தெரியுமா? எகிப்தியன் எதை அருவருப்பு நினைச்சானோ அந்த இடத்துல கொண்டு வரார். எதற்காக? பழக்குவிக்க.
பழக்குவிக்க இந்த 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 பகல் வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். தேவன் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்றால் உங்க வீட்டில் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள யாருக்குமே இல்லாத ஒரு தனித்துவத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீதை பாருங்கள். தாவீதின் சரித்திரம் நீங்க படிச்சீங்கன்னா பைபிள்ல தாவீதினுடைய ஸ்டோரி இருக்கு. ஆனா யூதருடைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? அதுல தாவீதை குறித்து இப்படி ஒரு ஸ்டோரி உண்டு. என்னவென்றால் தாவீது குடும்பத்தில் ஈசாயின் மனைவிக்கு பிறந்தது 7 குழந்தைங்க. ஈசாயின் மனைவியுடைய வேலைக்காரிக்கு பிறந்தது தான் யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாவீது சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி, அதை நான் சொல்ல விரும்பல. ஆனால் தாவீதின் சங்கீதங்களில் 1-2 வார்த்தைகளை நமக்கு பார்க்க முடியும். அவர் சங்கீதம் 51 சொல்லுவார், இதோ நான் எப்படி உருவானேன்னு தெரியுமா? துர்க்குணத்தில் உருவானேன். பின்னாடி இந்த நோக்கம் சரியில்லை. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த வேர்டை தாவீதினுடைய மற்ற சகோதரர்கள் சொல்ல முடியாது. தாவீது சொல்வார், என் பிறப்பே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் சத்தம் போட்டார். ஏன் அப்படி சத்தம் போட்டார்னா, அவர் அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டார். யார்கிட்ட பண்ணுவார் தெரியுமா? பட்சேபாள்கிட்ட. அதுக்கும் ஒரு குழந்தை பிறந்துடும். அப்போ தான் வச்ச எனக்கு பிறப்பும் இப்படி, என் பிள்ளைக்கு பிறப்பும் இப்படியா? அவன் வழியில் எழுதுறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன். இதனால என்னாச்சு அப்படின்னா தாவீதை ஒதுக்கியே வைப்பாங்க. தாவீதுக்கு அப்பாவும் பார்த்தாட்டே, நீ வீட்டில் இருந்தால் பிரச்சனை, மீதி எல்லாரும் 7 பேரும் உன்னை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உன்னை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. சங்கீதம் 69 சொல்றார், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் சகோதரருக்கு, சங்கீதம் 69:8, என் சகோதரருக்கு வேட்டு மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் அப்படிங்கிறார். நான் வேற, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனானேன், என் சகோதரருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? வேட்டு மனுஷனா இருக்கிறேன். நான் வேற யாரோ மாதிரி பார்க்குறாங்க. இவன் இந்த குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது. சில சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை சந்தைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது, உன்னை அது தண்ணி எடுக்க போகும்போது அந்த அடிப்பம்பு பக்கத்தில் நீ சும்மா உட்காந்துட்டு இருந்த உன்னை தூக்கிட்டு வந்தாங்க. சில விளையாட்டு சொல்லுவாங்க, தாவீது வீட்டில் சீரியஸாக சொன்னது. அதனால அவன் இது தாவீதை எப்படி உருவாக்குச்சு தெரியுமா? அந்த வீட்டில் அதிகம் பாடுகிறது அவன்தான், அதிகம் தேடுகிறது அவன்தான், அதிகம் ஜெபிக்கிறது அவன்தான், அதிகம் கர்த்தருக்காய் நின்றதும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய். ஆமென். என கேட்கிற, நீங்க வளர்கிற சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்கலாம், நீங்க சந்திக்கிற பிரச்சனை, ஆமை ஆண்டவரே, இது உங்க பார்வையில் உங்க வாழ்க்கை ஒரு சாப வாழ்க்கையா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ சந்நிதியில் அவருடைய செட்டையின் கீழ் அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை நாவில உணர்கிறேன். உன் பார்வையில் இது சாபமா இருக்கலாம். இது சாபம் அல்ல. உன்னை ஜெனிப்பித்ததின் நோக்கம் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிதான் நம்மளை செப்பரேட் பண்ணுவார், நம்மை பிரித்தெடுப்பார். லூக்கா 12 இடியை இறக்குறது மாதிரி ஆண்டவர் ஒரு சம்பவம் சொல்லுவார். லூக்கா 12:51 என்ன சொல்லுவார்னா, நான் பூமியிலே உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? ஜீசஸ், நான் திடீர்னு என்னாண்டவரே, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, நாங்க வேற உங்களை எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமென். சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், சமாதான காரணர், தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டோம், பைபிளே பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இறக்குறீங்க ஆண்டவரே இடி. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஏன் இப்படி சொல்றார் ஆண்டவர்? நீங்க இந்த 12வது அதிகாரத்தில் அந்த 12 ஃபுல்லா ஜீசஸுடைய டீச்சிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுவுக்கு 100% தெரியும். என்ன 100% தெரியும் தெரியுமா? இதை கேட்கறதுல பாதி பேர் இதை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தெரியும், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய வெளிச்சம் கூட்டத்தை செப்பரேட் பண்ணும். ஏற்றுக்கொள்ளுகிறவங்க விசுவாசம் உள்ளவர்கள் ஆவாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க
அவிசுவாசியா இருப்பாங்க. அப்போ விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லாம ஆகும். அங்கே ஒரு கூட்டம் செப்பரேட் ஆகும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு பிரிவினை, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பிரிவினை, நீதிக்கும் அநீதிக்கும் பிரிவினை. நீங்க அவருடைய மினிஸ்ட்ரி டிராவல்ல பார்த்தீங்கன்னா இப்படி செப்பரேட் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து இதை ஏற்றுக்கொள்றாங்க. தெரியுமா? இதுதான் கர்த்தர் சொல்றார். ஆமென். பிரிவினை என்ன பிரிவினை உண்டாக்க வந்தீங்க? ஒரு விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகும், நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டாகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான்னு சொல்லி திரும்பி போகும்போது ஆண்டவர் யாரையும் போய் சால்வ் பண்ணல. வந்துருங்க, நான் நாளையிலேருந்து வேற பிரசங்கம் சொல்றேன், தாவீது கோலியாத்தே சொல்றேன், அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நான் நீங்க வந்துருங்க அப்படி சொல்லல. பேதுரு இப்படி பார்த்துட்டே இருக்கிறார், என்னடா இது கூட்டம் சர்ன்னு ஏறிச்சு அப்படி. அவன் பேதுருவை பார்த்து நீயும் போய்விட மனதா இருக்கிறியோ? இப்படிதான். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். விசுவாசிக்கிறவனுக்கு அது விலையேற பெற்றது, விசுவாசியாதவனுக்கு அது இடறுதலுக்கான கல். 1 பேதுரு 2 ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, எடுக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் நம்மளை செப்பரேட் பண்றாருன்னா, அவிசுவாசத்திலிருந்து விசுவாசிய, அநீதியிலிருந்து நீதிய, இருளிலிருந்து வெளிச்சத்தை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னை அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க உங்க தலை மேல கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கர்த்தர் அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென், ஹalleluya. எலியாவை கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, பிரித்தெடுத்து எலியாட்ட சொல்றாரு, நீ போய் ஒளித்து கொண்டிரு அப்படின்னு சொல்றார். ஒளித்து கொண்டிரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ கேரி தாற்றண்டையில் எலியா வாரார், அப்படி நிற்கிறார், சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் பஞ்சம். அப்போ கேரி தாற்றண்டையில் தண்ணிக்காக மக்கள் வருவாங்களா மாட்டாங்களா? சத்தமாக சொல்லுங்க. வருவாங்க. மக்கள் வாராங்கன்னதும் எலியா என்ன பண்ணுவார் சொல்லுங்க? ஒளிச்சிடுவார். ஏன்? ஆண்டவர் சொன்னார், இந்த சீசன் இப்படி தான் இருக்கணும். இதுக்காக 3 காரியங்களிலே கர்த்தர் எலியாவை உருவாக்குனதை பார்க்க முடியும். இந்த 3 நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 பரிசுத்தத்தில், 2 விசுவாசத்தில், 3 ஜெபத்தில். 3 சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. இந்த ஆண்கள் பக்கம் கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். எலியா பெண் கிடையாது. ஆவே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஆமென். நல்ல புரிஞ்சு. இந்த 3ல உருவாக்கப்படுகிறவன் நிச்சயமாய் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட காரணமாக இருப்பான். பரிசுத்த நம்ம நினைக்கிறோம், அதாவது எலியாவை ஆண்டவர் பாதுகாக்கவும் கொண்டு போனார். ஆனால் பாதுகாக்க மட்டும் கொண்டு போகல. ஏன்னா இந்த ஏசபேல் எத்தனை பேரை கூட்டிட்டு வாரா தெரியுமா? உள்ள 850 பாகால் தீர்க்கதரிசிகள் டெய்லி அங்கே பாகால் வழிபாடு நடக்குது, பாகாலுடைய மேஜை இருக்குது. இது யாரை பாதிக்க ஆரம்பிச்சிட்டுன்னா, ஜனங்களை பாதிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். ஆராதிக்கிறவன் அசதியா இருந்தால் அந்நிய ஆராதனை அவனை நிச்சயம் பாதிக்கும். ஆமென். ஆராதிக்கிறவன் அசதியா இருந்தால் அந்நிய வல்லமைகள், அந்நிய ஆராதனைகள் அந்த நபரை நிச்சயம் பாதிக்கும். ஜனங்களை பாதிக்குது. ஜனங்க இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா, அந்த பாகாலோடு காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பரவாயில்ல என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன திணிக்க ஆரம்பிக்கிறாங்க? இந்த பாகால் தான் மழைக்கான தெய்வம் அப்படின்னு சீதோன் பட்டணத்தில் ஜனங்கள் வழிபடுவார்கள். அக்கினிக்கான தெய்வம் என்று வழிபடுவார்கள். இப்போ அதை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மழை வரணும்னா என்ன பண்ணணும்? கூப்பிட்டா போதும். சில பண்ணுவாங்க தெரியுமா, எதுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா, சில சொல்லாங்க இப்படிதான் எனக்கு பண்ணி வச்சாங்க, மழையே வர மாட்டேங்குது அப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணா, அந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி பண்ணா, இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே உண்டு. அந்த காலத்து ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயம் வந்தா ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே
அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம், எதுக்கு நன்றி சொல்கிறோம், எதுக்கு கை கூப்புறோம், எதுக்கு ஆண்டவரேன்னு சொல்கிறோம், ஒன்றுமே தெரியலை. 2 நினைவில் குந்தி குந்தி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எலியா சவால் விட்டதெல்லாம் சரி, இது எலியாவையும் பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவனை செப்பரேட் பண்றார். கேட்கலாம், எலியாவை பாதிக்குமா? எலியாவையும் பாதிக்கும். எப்படி சொல்றீங்க? பைபிள் அழகா சொல்லுகிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம சேலஞ்ச் பண்ணிடுவாங்க, ப்ரீச் பண்ணிடுவாங்க. நம்முடைய ரியல் ஸ்டேட் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் தெரியும். சில இடத்துல நீங்க இருந்தா உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையை தூக்கிடுவார். இனி வராது. இனி ஒரு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, இது எல்லாருக்கும் யாருதான் தெரியாது. ஆனால் இந்த செய்தியை ஆண்டவர் அழுத்தமாக தந்து பேச வைக்க காரணம்னு தெரியுமா? நான் நம்புகிறேன், இந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு எலியா உண்டு. ஹல்லேலூயா. எனவே இதை நீங்கள் செய்தியாக நீங்கள் கேட்குறவங்க கேட்கலாம், தூங்குறவங்க தூங்க. இன்னைக்கு நான் தூங்குறவங்களை எழுப்ப மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், தூதன் எழுப்பார், எங்கே குத்தணுமோ குத்தி எழுப்பார். ஆமாம், இன்னைக்கு எலியாக்களுக்கான செய்தி இது. பாதிப்பு வரும். இது அதாவது ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் இடறி போயிருவீங்கப்பா. அப்போ பேதுரு சொல்றார், ஆண்டவரே நான் போக மாட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். அப்போ இயேசு சொல்ற, நீ வரக்கூடாது பேதுரு, இன்னைக்கு அங்க வராத. ஏன் சொல்றார்? அது அவனை பாதிக்கும்னு அவருக்கு தெரியும். நான் நேற்று கடல்ல நிக்கிறத வச்சு நான் நாளைக்கு நிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் தாவீதுனுடைய ஜெபத்தெல்லாம் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணாலே நம்ம சேஃபா இருப்போம். அவர் சொல்ற, நீ ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியும்ல, என்னுடைய உட்கார்தல் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து எனக்கு தெரியலப்பா, நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமே, தாவீதை பொறுத்த வரைக்கும் பால்கனி பிரேயர் ஹால், கரெக்டா? ஆமே, இப்படி பார்த்துட்டு இருப்பார். ஒரு தும்மல் போட்டிருப்பார், ஆச்சின்னு போட்டிருப்பார், கீழே பார்த்துருப்பார், முடிஞ்சு கதை. ஒரு மனுஷன் எவ்வளவு வீக்கா இருக்கான் பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முழுமையாய் கொடுக்கப்படுகிறவன் தேவனால் எளிதில் உருவாக்கப்படுவான். இந்த பேதுருவ மாதிரி அதையும் வரக்கூடாது. நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றாரு தெரியுமா? அதுதான் அவருடைய ஹார்ட்ல இருந்து வர்றது. நம்ம அவருடைய ஹார்ட்ல இருந்து வர்றதை கேட்க மாட்டோம், அவர் வாயிலிருந்து வார்த்தை எடுக்க பார்ப்போம். இந்த பிழையாம மாதிரி சில வாரங்களுக்கு முன்பதாக பிழையாமை குறித்த ஒரு செய்தி சொன்னேன், கண்டிப்பா உங்களுக்கு மறந்துருக்கும். அதாவது பிழையாமட்ட பாகால் பாலாக் என்பவன் வரான், சொல்றான், இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை என்ன பண்ணணும்? சபிக்க வேணும். எந்த கூட்டம்? இஸ்ரேல் கூட்டம். பிழையாம் இங்க பாரு, அவர் பெரிய பரிசுத்தவான்ல, இங்க பாரு, நான் அவர் என்ன சொல்றாரோ அதான் சொல்லுவேன். இங்க நாங்க இந்த பொண்ணு பொருள்லாம் தரோம், அதெல்லாம் வச்சுக்கோ, நான் கேட்டுட்டு வர. ஆண்டவரே இப்படி நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இவர் போகாத, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அடுத்த நாள் பிழையா வந்துடுவார், சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நோ சொல்லிட்டார், நீங்க என்ன பண்ணாலும் கிடையாது. நேராக அனுப்பி விட்டோன்னே பாலாக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இன்னும் பெரிய பெரிய பிரபுக்களை, இன்னும் பெரிய பெரிய பண மூட்டையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, பிள்ளையாம்கிட்ட நீங்கள் எப்படியாவது ஒன்று கேட்டு கூட வரணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வாட்டி கூட கேட்க ரீசன் என்ன தெரியுமா? அந்த பணத்தை பார்த்ததும் இவனுக்கு ஆசை இப்போ போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இப்படி என்ன பண்ணுறதுக்கு? ஆண்டவர் போன்ட்டார். இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ போன்னு சொன்னார் தெரியுமா? அது அவருடைய ஹார்ட்ல இருந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்றாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நம்ம ஒபே பண்ணிட்டோம்னா நம்ம உருவாக்கப்படுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை அவன்கிட்ட
பிடிவாதமா நின்று நான் ஏன் வரக்கூடாது, பேதுரு நின்னார்ல, ஏன் வரக்கூடாது, நான் ஏன் வரக்கூடாது, நான் வருவேன். அப்போ ஆண்டவர் பார்த்தார், பேதுருவே கேளு, இன்னைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம். இது எதுக்கு போற சொல்ல, நீங்க 4 சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க, அதுல யோவான் சுவிசேஷம் படிச்சு பாருங்க. ஆமா, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 36 முதல் பாருங்கள். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு நீ என் பின்னே வரக்கூடாது. இப்பொழுது அந்த வேர்டை கவனிக்கணும், ஏன்னா நீ அதுக்குள்ள ஆளா இன்னும் வரலப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பெரிய பரிசுத்தவானா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீ இப்பொழுது என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு. பிற்பாடுன்னா நீ உருவாக்கப்படுவ, ஆவியானவர் உனக்குள்ள இறங்குவாரு, நீ ஓம் பலத்துல நிக்காம அவர் பலத்துல நிக்க ஆரம்பிப்ப, அதுக்கப்புறம் என் பின்னாடி வருவ அப்படின்னு சொல்றார். சொன்ன ஆமேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா வேண்டாமா? அடுத்த வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? இந்த டோன்ல படிங்க. அது என்னது, அது எப்படி நீங்க சொல்லலாம்? நான் ஏன் வரக்கூடாது? இந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணது யார் தான்? நான் தான். அந்த கழுதை அவிழ்த்துட்டு வந்தது யார் தான்? நான் தான். நான் ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். அடுத்த வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அதுக்கு உள்ள ஆன்சர் தான் இது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஓஹோ, எனக்காக ஜீவனை கொடுப்பியோ? பார்க்கலாம். இன்னைக்கு சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 மறுதலிப்பேன்னு சும்மா சொல்லல, பெய்யாக தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அழிச்சிருங்க ஆண்டவர், நான் உங்கள்கிட்ட கேட்கவில்ல இப்படி சொன்னானா? இல்லை. நம்ம கண்டிஷன் அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் சில கூட்டத்திலிருந்து செப்பரேட் பண்றார், நம்மளை பிரித்தெடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பனிஷ்மெண்ட் அதை பார்க்கிறோம், பனிஷ்மெண்ட் அதை பார்க்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுவோம், எது நம்மளை பாதிக்கும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான். ஆண்டவர் சொல்ற, என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? இந்த ஜனங்க, நீங்க யார கேட்டு பாருங்க, அதாவது எலியாவை நாட்கள்ல எல்லாருமே 2 நினைவுல தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு வெளியே தெரிஞ்சிட்டுதான், கர்த்தரை மட்டும் சேவிக்கிறவன் தெரிஞ்சிட்டுன்னா ஏசபேல் சும்மா விட மாட்டான். அதனால உண்மையில கர்த்தரை சேவிக்கிறவங்க அங்கங்கே மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒபதியா என்பவன் கொஞ்சம் பேரை மறைச்சி சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறான், மீதி 7000 பேர் இருக்கிறாங்க. அது எலியாவுக்கு தெரியவே தெரியாது. எங்கே குகைகள்ல அங்க எங்கே இருக்கிறாங்க. வெளியே நடமாடுகிற யாரை கேட்டாலுமே எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. எல்லாருமே 2 நினைவுல இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், இவன் இப்படி சும்மா இருக்க மாட்டான். திடீர்னு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிப்பா. ஆண்டவர் இது இவனை பாதிச்சிடக்கூடாது. நாளைக்கு இவனை கர்மேல் பர்வதத்தில் நிறுத்தும் போது அந்த கூட்டத்தில் ஒருவனாய் நிற்கக்கூடாது. 400 பாகால் தீர்க்கதரிசிகள் வந்தாலும் இவன் உறுதியா நிக்கணும்னா இவன் இன்னும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஒளித்து கொண்டிரு. அப்ப அந்த வழியா எத்தனை பேர் வருவாங்க தண்ணிக்காக. அப்ப அங்க வரும்போதெல்லாம் எலியா தன்னை காட்டவே மாட்டான், தன்னை மறைத்து கொள்வான். மறைஞ்சு ஒளிஞ்சிருப்பார். எலியாவுக்கு அந்த டைம்ல, அந்த சீசன்ல ஆகாரம் கொடுக்கிறதுக்கு காகத்தை கொடுப்பார், காகத்தை அனுப்புவார். அந்த டைமை கூட யார் தான் செட் பண்ணார் தெரியுமா? காகம் எப்போ வந்துச்சு ஆகாரம் கொண்டு? விடியற் காலத்தில். விடியற் காலையில் அப்பமும் இறைச்சும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? விடியற் காலம்னா எத்தனை மணி? நம்ம சிலருக்கு விடியற் காலம்னா சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். என்ன இன்னும் வெளுக்கலையா? அது எழும்பி கீழே போகுது. ஆமே, விடியற் காலத்து ஆண்டவர் டைமிங்கை பாருங்க. 2 வேளை தான் சாப்பாடு. ஒன்று விடியற் காலையில், இன்னொன்று ஈவினிங். அவர் என்ன சாப்பிடணும் டிமாண்டு கிடையாது, மெனு போடலை. காகம் முந்தின நாள் மெனுவை கொடுத்து என்ன வேணும் இல்லை டிக்கு பண்ணுங்க, நான் போகும்போது எடுத்துட்டு போறேன், ஒன்றும் கிடையாது. ஆமென். ஆண்டவர் டைமை செட் பண்றார். தேவனால் உருவாக்கப்படுகிறவனுடைய ஃபுட்டில் இருந்து எல்லாத்தையுமே அவர் செட் பண்ணுவார். ஆண்டவருக்கு அது ரொம்ப ஈஸிங்க.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கும் இதே ஒரே இதுதானா? வேற ஒன்று ஒரு இது கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ நாள் இவனுக்கு அப்பம் இறைச்சி கொடுக்கலாம், எவ்வளோ நாள் எண்ணெயில் பணியாரம் கொடுக்கலாம், எல்லாமே தெரியும். சும்மா சாப்பிட்டு அப்படியே உட்கார வைக்கல. இனி நல்லா சாப்பிட்டுட்டான், இனி ஒன்று விடக்கூடாது. ஓடு நட சீரோனுக்கு நடந்து போகிறான். அங்கே போனதும் கொஞ்சம் டைஜஷன்லாம் ஆகி ரெடியாக இருக்கும்போது எண்ணெயில் பணியாரம். ஆமே, ஆண்டவர் அவருடையவர்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் அழகாக நடத்துவார். ஆனால் அதே நேரத்தில் அவன் லைஃப்பில் எல்லாத்தையும் செட் பண்ணுற, டிசைட் பண்ணுற அந்த இடத்துல யாரை வைக்கிறான் பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரை யாரோ தண்ணி எடுக்க வராங்க, ஒழிச்சுக்கோ, ஒழிச்சிருவான். தெரியவே தெரியும் என்ன ஆளை. சில கேட்பாங்க தெரியுமா, என்ன ஆள் அட்ரஸே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஆள் நம்மளா இப்படி பண்ணக்கூடாது. ஆண்டவர் சில காரியங்கள் என்ன பாதிக்குது, இந்த இடத்துல போனால் நான் பாதிக்கப்படுவேன், இந்த கூட்டத்தில் போனால் அது என்ன ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சிலர் பேசுகிற பேச்சுக்கள் நம்ம மனசுலேருந்து குழப்பிட்டு இருக்கோம், மார்த்தாள மாதிரி. ஆமே, அப்போ நமக்கு என்ன தேவை தெரியுமா? இப்படிப்பட்ட நிலை தேவை. ஐயோ இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. யோபு நினச்சாரு, ஆமாம், மனைவி சொல்கிறாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ யோபு அது பாதிக்கலை. யோபு நினச்சிட்டாரு யார் என்ன சொன்னாலும் என்ன பாதிக்கவே பாதிக்காதுன்னு நினைக்கும் போது 4 பேர் ஆட்டோவில் இறங்குறான். அவ்வளோதான். அப்படி சுற்றி உக்காந்துருந்தான் பாருங்க. இருந்து பேச ஆரம்பிச்சிட்டான். பேசி 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 யோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு மட்டும் இப்படி ஆயிருந்துன்னா நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் சொல்ல என் உள்ளத்திற்குள் நான் என் துக்கத்துக்கு என் உள்ளத்தில் நான் இடம் கொடுத்துட்டேனே அப்படிம்பார். அப்போதான் புரியுது நான் எவ்வளோ வீக்காக இருக்கிறேன். இந்த காரியத்துக்கு என் உள்ளத்தில் நான் இடம் கொடுத்துட்டேனே. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. தெரிஞ்சுதான் செப்பரேட் பண்ணுறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். எலியாவே உன் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பான்? சொல்லுங்க அடுத்த வார்த்தை. கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி. இப்படி ஒரு சந்ததி நிற்கும் போது அந்த சந்ததி பாடும், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பராக்கிரமம் செய்ய இப்படி ஒரு சந்ததி நிற்க வேண்டியது அவசியம். நான் இப்ப சொன்னது சங்கீதம் 24. ஆமே ஆமே. எலியாவே இதுவும் அடையாளம். இந்த அடையாளம் நிலைக்க நீ இன்னும் பரிசுத்தமாக வேண்டியது எந்த விதத்திலும். அதாவது இனி இந்த காரியம் ஜனங்களை பாதித்த காரியம் எலியாவை பாதிக்காது என்கிற நிலையில் வந்த பிறகுதான் எலியாவை கர்த்தர் வெளியே கொண்டு போகிறார். ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமா, உங்க லைஃப்ல 1 ராஜாக்கள் 17:3 கர்த்தர் அனுமதித்தது உண்டானால் 18:1 கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க 17:3 அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா 18:1 கர்த்தர் உங்களை ரெடி ஆக்குறாருன்னு அர்த்தம். என்ன 17:3? நீ போய் ஒளித்து கொண்டிரு. என்ன 18:1? நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு மறைவின் காலத்தை வைத்திருப்பார் என்றால் என்னை கண்மலை மேல உயர்த்தும் ஒரு காலத்தை, நல்ல கரங்களை தட்டி நான் மறைந்திருக்கும் ஒரு காலம் உண்டா. ஆனால் இந்த மறைந்திருக்கும் காலம் என்பது நம்ம என்னென்ன தெரியுமா நினைக்கிறோம்? சும்மா சாப்பிட்டுட்டு கிடந்து உறங்கணும்னு இல்ல, உருவாக்கணும். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 3 வருஷம் தான் பீரியட் எலியாவே, அதுக்குள்ள உருவாகிரு. ஹல்லேலூயா. இல்லை நாங்கள் 3 வருஷம்னா எக்ஸ்ட்ரா 2 வருஷம் அரியர் போட்டு ஒரு 5 வருஷம் ஆகும்.
அப்பதான் ஒரு த்ரில்லே இருக்கும். ஆமே. அதனால் அரியர் போடும்போது ஒரு வாட்டி மேடம் கேட்டாங்க, என்ன ஜான்சன் இப்படி அரியர் போட்டேன்? மேடம், அவங்கெல்லாம் நன்றி இல்லாதவங்க மேடம், அவங்கெல்லாம் படிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் பாருங்க 2-3 வாட்டியாவது உங்களை வந்து பார்த்துட்டு போகிறோம். கொஞ்சம் அந்த மனசாட்சியோட வேற நீ என்ன பண்ண? 3 வருஷம் தான் பீரியட் இல்லையாவே, அதுக்குள்ளே நீ உருவாகணும். ஒரு கேரித்தின் அனுபவம் உண்டு, யாருக்கும் காட்ட முடியாது, ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. இதை வந்து நீங்கள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பனிஷ்மெண்ட்டாக தெரியும், ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தா ஆண்டவரே எனக்குள்ள ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறேன். கூடாராபா, எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த பகல் வேளையில நம்புறவங்க மட்டும் கூட்டத்தில் ஒன்று ஒதுக்குறதுக்கான ரீசன் அது வெளிப்படும் நாள் வர போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது. அதனாலதான் ஏசபேலுக்கு யாரை பார்த்தாலே பிடிக்காது தெரியுமா? எலியாவை பார்த்தாலே பிடிக்காது, யோசேப்பை பார்த்தா சகோதரர்களுக்கு பிடிக்காது, தாவீதை பார்த்தா சகோதரர்களுக்கு பிடிக்காது. உன்னெல்லாம் எனக்கு தலைவனை வச்சது யாரு? இஸ்ரவேலருக்கு மோசேயை பார்த்தது பிடிக்காது. ஆனா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் சகோதரர்களுக்கு வாழ்க்கை யாரால கிடைச்சு தெரியுமா? யோசேப்பால. தாவீதின் சகோதரர்களுக்கு அடைக்கலம் யாரால கிடைச்சு தெரியுமா? தாவீதால. இஸ்ரவேலர்களுக்கு யார் தேவைப்பட்டா தெரியுமா? மோசே தேவைப்பட்டா. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் உங்களை ஒதுக்குறாங்களோ, வேதம் பொய் சொல்லாது. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பரிசுத்தத்தில் உருவாக்குகிறார். இரண்டாவதாக அவர் எதில் உருவாக்குகிறார் என்றால் விசுவாசத்தில் உருவாக்கினார். என்ன விசுவாசத்தில்? எலியாவுக்கு விசுவாசம் இல்லையா? அப்படின்னா 1வது வசனத்தில் என்ன சொன்னார்? என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது. இது விசுவாச வெளிப்பாடு இல்லையா? விசுவாச வெளிப்பாடு தான் எலியாவே. விசுவாசத்தை அடுத்த லெவலுக்கு நீ போனாதான் அடுத்து 18வது அதிகாரத்தில் நிற்க முடியும். ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கிறது அல்லவா? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கடக்க முடியாத நீச்சல் ஆழம். இது வந்து எல்லா விதத்தில் எல்லா ஆவிக்குரிய அனுபவத்திலும் இந்த ஸ்டெப் உண்டு. அன்புல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, தாழ்மையில, இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்துலயும் இந்த ஸ்டெப் உண்டு. ஆமே. அதனாலதான் இன்னும் இன்னும்ங்கிற வேர்டு இருக்கும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி. இது வந்து மறக்கவே கூடாது. அவன் கணுக்கால் நினைஞ்சதும் நம்ம ஏதோ நீச்சல் ஆழத்தில் இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பவுமே இன்னும் ஆண்டவரே. இந்த எசேக்கியேலுடைய பிளஸ் என்னன்னா, அளக்கிற தூதனுடைய கையை பிடிக்கல. கையை பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? போதும்னு அர்த்தம் இல்லை. அதுதான் தாவீதுடைய பிளஸ். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதாவது ஒரு ராஜா தலையில அபிஷேகம் வைக்கணும்னா அந்த எண்ணெயின் அளவு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? ஒரு குப்பியின் அளவு என்பது என்ன அப்படின்னா, இந்த உள்ளங்கை அளவு, இந்த உள்ளங்கை அளவு, இந்த உள்ளங்கை அளவு இவ்வளவும் போதும். இவ்வளவு வந்து வச்சா அபிஷேகம். சவுல் தலையில் அப்படி தான் வைக்கப்பட்டது. ஆனால் தாவீதுக்கு மேலே வைக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, ஏற்கனவே சாமுவேல் பயந்துட்டு இருக்கிறார். என்ன பயந்துட்டு இருக்கிறார்? நான் இப்போ குப்பியை தூக்கிட்டு போறேன்னா அவன் போகிற எனக்கு குப்பியை எடுத்துருவான், அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணேன்? பொதுவாகவே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் ஜேர்னிக்கு துருத்தியை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன பயணத்துக்கு கொம்பை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு தெரியுமா? கொம்பில் தண்ணி ஊற்றுவாங்க. துருத்தியில் ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும், கொம்பில் ஒரு 1-1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஒரு சின்ன இப்போ ஒரு 2.5 மணிக்கு ஒரு சர்வீஸுக்கு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ லாங் ஜேர்னிக்கு சிலர் குடத்தையே தூக்கிட்டு போவோம். இப்போ வந்து துருத்தியில் வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இப்போது ஆகாரெல்லாம் எப்படி அனுப்பி விட்டாங்க தெரியுமா? துருத்தியை வச்சு அனுப்பி விட்டாங்க. அதனால தான் ஒரு துருத்தி ஆளுக்கு ஒரு இஸ்மாயில் தூக்கிட மாட்டான். ஆகார் அடிமை பண்ணி தூக்கி பழக்கப்பட்ட அந்த தோல் வச்சு அனுப்பி விடுவான். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாரு, நீ இந்த ஜேர்னிக்கு என்ன பண்ணுன்னா தண்ணியை விட்டுரு, அந்த கொம்பில் எண்ணெய் எடு,
எண்ணெய் எடு. ஆண்டவரே எனக்கு தண்ணி, நீ ஃபாஸ்டிங். இப்போ கொம்பை பார்த்தா யாரும் கேட்க மாட்டாங்க. பார்க்குறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, கொம்பு அதுக்குன்னு அந்த கொம்பை செட் பண்ணி வச்சுருப்பாங்க, மேலே மூடி வச்சுருவாங்க. நீங்கள் அந்த காலத்தில் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கான தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ அதுக்குள்ளே எண்ணெய் வை. ஆண்டவர் எல்லாமே செய்கிறார். தாவீதுக்கு மேலே எனக்கு இவ்வளோ எண்ணெய் வச்சா பத்தாது. அவன் பட்ட கஷ்டத்துக்கு, அவன் பட்ட வேதனைக்கு எனக்கு இவ்வளோ எண்ணெய் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ 1.5 லிட்டர் பிடி, அப்போ எனக்கு தண்ணி நான் பார்த்துக்கிறேன். அவன் சவுலுக்கு குறித்த ஒரு பயத்தை சாமுவேலுக்கு கொடுக்குறார். சாமுவேல் சவுலுக்கு பயந்துட்டு இருக்கிறான், அது வேற ஒரு பயத்தை கொடுத்தப்ப, நீ ஒன்று பண்ணு, நீ அந்த கொம்பில் தண்ணி வைப்பது, அதுக்கு மேலே எண்ணெய் எடுத்துகிட்டு போ. யாருக்கு என்ன தெரியும்? நேரம் போகிறான், தாவீது கொண்டு வரப்படுகிறான். அவன் மேலே அதை திறந்து ஊற்றும் போது தாவீது போதும்னு சொல்லவே இல்லை, அப்படியே நிரம்புது. அவன் கண்ணீரோடு அந்த எண்ணெயும் கலக்குது. நீ வடித்த கண்ணீரெல்லாம் எண்ணெயாய் மாறுகிறதை யோசித்துப்பா. ஓ thank you Jesus. நீ அந்தரங்கத்தில் வடித்த காட்டுல இருந்து கண்ணீர் விட்டு கதறின உன் கண்ணீரெல்லாம் எண்ணெயாய் மாறுகிறதை யோசித்துப்பா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி செய்வார். அவன் போதும்னே சொல்லல. இதுதான் தேவன் நம்மை உருவாக்குறதுக்கு நம்ம முழுசா கொடுக்கும் போது ஆண்டவருக்கு அது ரொம்ப எளிதா இருக்கும். அந்த எண்ணெய் வடிந்து, சொன்னதுனால டச் பண்றேன், அது ஒரு பக்கம் அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது. ஒரு 10 நரம்பு வீணையை போட்டிருக்கிறார், ஒரு ஹார்ப்பை போட்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் ஒரு அடப்பையை கட்டி போட்டிருக்கிறார். எண்ணெய் அப்படியே வடிந்து இறங்குது, அப்படியே நரம்பி நரம்பி அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்ல படுது, அப்படியே இந்த அடப்பைக்குள்ள விழுது. இது எல்லாமே யூஸ் ஆச்சு. சவுல பிடிச்சிருக்கிற பேயை துரத்துறது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி தட்டுனா பாருங்க, அபிஷேகம், அபிஷேகத்தின் ஒரு டிராப் மேல இருந்தாலும், அபிஷேகத்தின் ஒரு துளி ஒரு துளி ஒரு துளி ஒரு துளி ஒரு துளி உன் அடப்பைக்குள்ள விழுந்தாலும் கோலியாத்துக்கு நிக்க முடியாது. ஆமென். அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஹல்லேலூயா. இப்படிதான் இந்த எலியா. அடுத்து விசுவாசத்துல இவனை டிஃபரெண்டா பழக்க வைக்கிறார். எப்படி பழக்க வைக்கிறார்னா, ஒன்று காகத்தை கொண்டு வருகிறார். புறாவை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை புறாவதம் கொண்டு வரலனாலும் புறாக்கறியாவது நம்ம சாப்பிடலாம். புறா, காகத்துக்கு சுபாவம் என்ன தெரியுமா? இருக்கிறத ஆமா, ஷூ காக்கா. நமக்கு காக்கான்லாம் சொல்ல தெரியாது, சொன்னாலே வாயை திறந்தாலே ஷூ காக்கா. ஏன்னா அது எதையாவது கொத்திட்டு போயிடும். அப்ப காகத்துக்கு சுபாவமே என்ன தெரியுமா? அழகா சொன்னாரு பிரதர், அடிச்சு மாத்திர வேலை, அவ்வளவுதான். காகத்துக்கு சுபாவமே பறித்து கொண்டு போறது. அப்போ ஆண்டவர் போஷிக்கிறார் காகத்தை வச்சு. இது நம்ப முடியுமா? இப்படிதான் பழக்க வைப்பார். ஆமே. சில பார்க்குறாங்க, ஐயோ இது தெரியாம நான் நிறைய காக்கா விரட்டிட்டேனே, ஆமே என் புருஷன் வீட்டார இது தெரியாமல் விரட்டிட்டேனே, அப்படியெல்லாம் இப்போ தோணும் உங்களுக்கு. ஆமே, அவங்கள விரட்டிட்டேனே, கதவே அவங்களுக்கு திறக்கலையே. அடுத்து அவனை போஷிக்கு எங்கே கொண்டு போறார் தெரியுமா? சாரிபாத் விதவை வீட்டில். அந்த விதவை நிலைமையோ அந்தோ பரிதாபம். ஆமேன். மொத்தம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு, அதை அப்பமா சுடுறதுக்கு அந்த அம்மா எண்ணி 2 விறகு எடுக்கிறாங்க. ஆமே. ஆண்டவர் அங்க கொண்டு போறார். கொண்டு போய், ஹலோ சிஸ்டர் பிரைஸ்லாம், கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? சிலர் அப்படிதான் கேட்பாங்க, குடிக்க தண்ணி இருக்குமா? எடுக்கிறோம். அதை கொஞ்சம் சூடாக்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சூடாக்கும் போது அப்படியே கொஞ்சம் தேயிலையும் போட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பால் இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றிருங்க, இல்லைன்னா பால் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்க போகும்போது அப்படியே ஒரு அப்பம். எவ்வளோ பெரிய தேவ மனுஷங்க. இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் இப்படி உடைக்கிறார் தெரியுமா? தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இந்த 3 அனுபவத்தை நம்ம சொல்லும் போது 3 பார்த்தீங்கன்னா, கேரித்தாட்டண்டையில் நல்ல தண்ணீர் வற்றி போக பண்ணுகிறார். நீ நட, நான் விதவை கிட்ட தான் சொல்கிறேன். அப்படி ஒரு விதவை கிட்ட போய் கை நீட்டி நிற்கிறான். எலியா அந்த ட்ரைனிங்கை அக்செப்ட் பண்ணுறான். இவனை தான் ஈஸியா ஒரு ஆண்டவர் ஒரு பீரியட் வச்சிருக்கிறார் தெரியுமா? அதுக்குள்ள உருவாக்கப்படணும்னா இந்த இடத்துல ஆண்டவர் விசுவாசத்துல வளருது
இன்னொரு பக்கத்தில் அவனுக்கு ஒரு தாழ்மையை சொல்லுவாங்க. இங்கே பாருமா, எப்படி லேட்டாக சொல்லுவார் தெரியுமா? உன்னை போஷிக்கும்படிக்கு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்போ எலியா மைண்டில் இப்போ விதவை தான் யார் தெரியுமா? இவனை போஷிக்கிறவள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் இன்னொரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்குள்ளே அனுப்பாமல் வெளியே கொண்டு வர. ஏன்? இஸ்ரவேலருடைய இருதயம் கடினப்பட்ட போது எலியா புறஜாதியின் இடத்துல கொண்டு போகப்படுகிறான். அந்த கிருபை எங்க வந்து விழுது தெரியுமா? வெளியே யாருக்கும் தெரியாத, பேரு கூட தெரியாத ஒரு விதவையின் வீட்டில் கர்த்தருடைய கிருபை விழுந்தது. இது போலவே இஸ்ரவேலர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்த என் மேல, உங்க மேல அந்த கிருபை விழுந்ததுனால நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபை விழுந்துச்சு. அன்று கேரி தாட்டண்டையிலிருந்து எலியா சாரிபாத்துக்கு அனுப்பப்பட்டது போல பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்தவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அனுப்பப்பட்டார். இது பெரிய பாக்கியம். இதுதான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. விழுந்தவர்களிடத்தில் அவர் கண்டிப்பையும், உன்னிடத்திலோ தயவை காட்டியிருக்கிறார். எத்தனையோ சுபாவத்தின்படி வளர்ந்த கிளைகள் வெட்டப்பட்ட இடத்துல நீ ஒட்டப்பட்டிருக்கிற. இது நம்முடைய நீதி அல்ல, இது கிருபைன்னு சொல்றவங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கைகளை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல ஆமென். அழகான கண்கள் ஆண்டவரே, glory முடிந்ததென்று. ஆமென். ஒரு வாழ்வு, அதாவது எலியாவை கொண்டு போறதற்காக ஆற்று தண்ணீரை வெறுமையாக்கினார். அது வற்றி போனது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கினார். அப்படியே வராரு பாருங்க, எருசலேம் எல்லைக்குள்ளே மட்டும் இல்லாமல். ஆமை, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்துக்கோ அப்படின்னார். அந்த ஒரு பார்வை தான், அந்த ஒரு பார்வை. சாரிபாத் விதவை வீட்டில் அவள் விறக பொறுக்கும் போது பார்த்துருப்பா, பையனை பார்த்துருப்பா, கொஞ்சம் மாவை கொஞ்சம் எண்ணெயை பார்த்துருப்பா. சரி மகனே, உனக்கு என்ன வேணும்? அம்மா, எனக்கு நீங்கள் அழகாக டேஸ்ட்டாக ஒரு அப்பம் சுடுவீங்களாம்மா, சுட்டு தாரேன், வெயிட் பண்ணு. ஆமே, நேராக போய் 2 விறகை இருக்கும்போது எலியா அங்கே வருகிறான். எலியாவை எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு பாருங்க. ஒரு பக்கம் காக்கா, இன்னொரு பக்கம் அடுத்த வேளைக்கு ஆகாரம் இல்லாதவள். ஆமே, ஆண்டவர் எப்படி விசுவாசத்தில் ஒரு பக்கம் வளர்த்தும் போது இன்னொரு பக்கத்தில் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். எந்த விதத்தில் இந்த பெருமை எழும்பிடவே கூடாது, எழும்பிடவே கூடாது. கர்த்தர் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார். கர்த்தரால் உருவாக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறவன் வாழ்க்கையில் ஆமென். சில பாருங்க, எல்லாத்துக்கும் நான் தான் இருப்பாங்க. எல்லாத்துலையும் நான். இப்படி இருந்த பிறவே எலியா வந்து சொல்வார், நான் மாத்திரம் அப்படிம்பாரு. எல்லாத்துலேயும் நான் தான். கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளை. ஆமாம், விட்டா செத்த வீட்டில் நான் தான் பிணம்னு சொல்லிடுவாங்க. எங்கே போனாலும் நான் தான். இதை வந்து அடித்து உடைக்கிறார், எல்லாத்தையும் இல்லாமாக்குறார். ஆமாம், இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பாருங்க. எலியாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கே நின்னீங்க? ஆகாபுக்கு முன்னாடி நின்னேன். இப்போ சாரி பார்த்து உங்களுக்கு கூச்சமா இல்லை எலியாவை? இல்லை, அவர் இது எனக்கு ட்ரைனிங் பீரியடுப்பா, இது எனக்கு ட்ரைனிங் பீரியடுப்பா. என் தகப்பன் எனக்கு செய்கிறதுல ஒரு தீமையும் இருக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் போய் நிற்கிற தாமா, அவர் சொல்றேன், நான் ஒன்று சொல்றேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்கு, அது நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகுதான். எப்படி நீ சாகுதானே போகிறேன், நீ அதை இப்படியே செய் உன் வார்த்தையின்படியே. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று பெஸ்ட்டாக சுடுவது தெரியுமா, அதை மட்டும் எனக்கு
கொண்டு வா. என்ன எலியாவே, நீங்க என்ன எப்படிப்பட்ட ஆளு? அவர் எனக்கு வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். தாழ்ந்திரு இந்த மன ரம்யமா ஒருத்தன் இருக்கிறானாலே அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசத்துல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. விசுவாசத்துல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறான், விசுவாசத்துல பழக்க வைக்கிறார். மூன்றாவதாக ஜெபத்துல நமக்கு தெரியும். இந்த 17 முதல் நீங்க படிச்சீங்கன்னா அந்த மகன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, வியாதியில் விழுந்தான். அவன் சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, அதை அவ கேட்கிறா, எனக்கும் உமக்கும் என்ன? இப்படி பேசுறதே யார் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த டயலாக் எங்கேயே கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொன்ன வேற ஒன்றும். கரெக்டா சொன்னீங்க. லேகியம் சொல்லும், எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் பிசாசு வந்து ஸ்கோர் பண்ண பார்ப்போம். அதுவரை அவரால் வாழ்ந்து இப்போ பிள்ளை இப்படி ஆயிட்டு, உடனே எலியா அந்த பிள்ளையை எங்கே கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மேல் வீட்டு அறைக்கு போகிறான். ஒரு அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ். இனி இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். அந்த அறைக்குள்ள மொத்தம் 2 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? எலியாவும் பையனும். இதை இப்படி சொல்லாமா, உயிரோடு இருக்கிறவனும் செத்தவனும். ஒரு செத்தவன் பக்கத்துல இருந்து உயிரோடு இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? ஆமே, ஹல்லேலூயா. சில வீட்டில் போராட்டமே அப்படிதானங்க இருக்கும். ஜெபம்னாலே பக்கத்தில் இருக்கவங்க எப்படி தான் இருப்பாங்க. ஆமே ஆமே. இது நான் சிரிப்புக்கு சொல்லலை, இதுதான் ட்ரைனிங் சென்டர். நீ இங்க ஜெயிச்சுட்டேன்னா, இந்த ரூம்ல நீ ஜெயிச்சுட்டேன்னா, நீ கர்மேல் பர்வதத்தில் ஸ்கோர் பண்ணுவ. இந்த ரூம்ல நீ ஜெயிச்சுட்டேன்னா, இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எனக்கு வீட்டில் ஜெபம் பண்ண முடியல, வீட்டில் இருந்தா ஜெபம் ஓட மாட்டேங்குது. எப்படிங்க இருக்கும்? கண்ணை திறந்து பார்த்தா பாடி. கரெக்டா சொல்றீங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன் பெயர் பெற்றும் செத்த நிலையில நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்க, நமக்கு ஓடாது. ஆனா ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், இந்த இடத்துல எலியா நீ ஜெயிச்சாதா, இந்த 4 சுவருக்குள்ள நீ ஜெயிச்சுட்டேன்னா 4000 பேருக்கு முன்னாடி ஒன்ன நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள எடுத்ததும் கொண்டு போகல. ஃபர்ஸ்ட் பரிசுத்தத்தில் வளர பண்ணுகிறார், விசுவாசத்தில் வளர பண்ணுகிறார். இந்த ரெண்டும் வளரலைன்னு வைங்களேன், இதுல நம்மளும் அடுத்த பாடி. ஒரு சகோதரர், நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரர் தான், கோவிட் டைம்ல ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். பெரிய ஹாலில் வரிசையாக போட்டிருந்தாங்களாம். 8வது பெட்டில் இவர் இருக்கிறார். ஒவ்வொருத்தரா இறந்துட்டு வராங்களாம். அதுவும் எப்படி தான் இறந்துட்டு வராங்கன்னா, ஆர்டர் படி இறந்துட்டு வராங்க. இவர் பார்க்குறாரு, கண்ணை திறந்து பார்த்தா 6 அவுட்டு, அடுத்து 7, அடுத்து 8, நான் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறேன், அவ்வளோதான். ஏதோ ஆர்டர் படி. அப்போ அடுத்து 1 விட்டா நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ப்ரேயர் லைஃப்ல தொய்ந்து போயிருக்கிறது அல்லவா, ஆண்டவர் சொல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இங்க ஜெபம் பண்ண முடியல, எனக்கு இங்க ஜெபம் பண்ணல. கர்த்தர் ஸ்ட்ரிக்டா சொல்றார், இதுதான் உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். இங்கே நீ ஜெயிச்சு தான் ஆகணும். உன் மேலே இருக்கிற பர்பஸ் நிறைவேறணும்னா இந்த அப்பர் ரூமில் நீ ஜெயிச்சுட்டு வெளியே வா. ஆமே. நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறோம். இல்லை. ஆண்டவர் கொண்டு போகிற விதங்கள்லாம் பாருங்கள். அந்த 2வது பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விட்டுட்டேன். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு கொண்டு போகிறார். சீதோன் யாருக்கு ஊர்? ஏசபேல் ஊர். ஏசபேல் எருசலேமில் எலியாவை தேடிட்டு இருக்கும்போது கர்த்தர் எலியாவை எங்கே கொண்டு வைக்கிறார் தெரியுமா? சீதோனுக்கு அடுத்து சாரிபா அங்கே கொண்டு வைக்கிறார். ஆண்டவர் நமக்கு எந்த டெரிட்டரி செட் பண்ணி இருக்கிறாரோ அதுக்குள்ளே தான் நம்ம சேஃபாக இருப்போம். நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் என்ன அங்கே கொண்டு போங்க, இங்கே கொண்டு போங்க. இல்லை, கர்த்தர் நம்மளை எங்கே வைக்கிறாரோ அது தானியேல இந்த நைட்டு நீ சிங்க கெபியில் தான் சேஃபாக இருப்ப. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே நீ இந்த 7 மடங்கு அக்னி சூழலில் தான் சேஃபா இருப்ப. யோனாவே நீ மீனின் வயிற்றுக்குள்ள தான் சேஃபா இருப்ப. என்னுடைய பாதுகாப்பு ஏற்கனவே கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டது. கர்த்தர் எங்க வைக்கிறாரோ அங்கதான் சேஃபா இருப்போம். அதே போல ஆண்டவர் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நேத்து வர எலியாவை புகழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்படி ஒரு தேவ மனுஷன் வந்தார், இவரால எங்களுக்கு வாழ்க்கை, இவரால வாழ்க்கை. இப்போ எனக்கும் உமக்கு என்ன அப்படின்ட்டாங்க.
அவன் எலியா புரிஞ்சுக்கிட்டாரு, இது ட்ரைனிங், அடுத்த 3வது ட்ரைனிங், ஹெவி ட்ரைனிங் இது. நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் அறைக்கதவை அடைக்கும் போது இப்படி தான் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் வேற ஒரு ஜெப சத்தம் கேட்காது, வேற ஒரு துதி சத்தம் கேட்காது. நீங்கள் பண்ணலான்னு பார்த்து நீங்கள் அப்படி பார்க்க சோர்ந்து. சிலர் பார்த்துருக்கீங்களா, தனியார் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த நபரை பார்த்ததும் திடீர்னு அப்போ தான் புருஷன் வீட்டுக்குள்ளே வருவார், போச்சு என் ஜெபம் போச்சு, வருது பாரு பிசாசு, சொல்லுவோமா இல்லையா? ஆமாம். இப்படி தான் எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு சாட்சி ஒருத்தங்க சொன்னாங்களாம். சாட்சி டைமில் நான் இன்னைக்காவது சர்ச்சைக்கு சீக்கிரம் வரலான்னு பார்த்தேன், ஆனால் பிசாசின் போராட்டம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பின்னாடி இந்த ஒரு சத்தம் கேட்க, அந்த பிசாசு நான் தான் பாஸ்டர். யாருன்னா புருஷன், ஒரு டீ போட்டு தந்துட்டு போன்னு சொன்னேன் பாஸ்டர். இது இவ்வளோ பெரிய குற்றமா பாஸ்டர்? சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஜெயிக்காம, ஆமாம், ப்ரைவேட் ட்ரைனிங்கில் சிங்கத்தை கூட கரடி கூட ஜெயிக்காம பப்ளிக் அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் கோலியாத்துக்கு முன்னாடி விட மாட்டார். ஆமாம், இன்னைக்கு என்னால் அது முடியும், எனக்கு இந்த வீட்டில் இருக்க முடியலை, எனக்கு இங்கே இருக்க முடியலை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற செய்தி, உன்னுடைய ட்ரைனிங் சென்டர் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகாமல் நீ வெளியே வந்துட்டேன்னா, நீ என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டாயோ அது நிறைவேறாது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த ரூமுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை நடக்கும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு இருக்கிற வீட்டில் ஜெபம் பண்ண முடியலதான், பல நெருக்கம் நிந்தை தான். ஆனால் நீ கொஞ்சம், இந்த எலியா என்ன பண்றாரு தெரியுமா, அப்படி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்திட்டு அந்த பிள்ளைக்கு மேலே முகங்கூப்புற விழுவாரு, திரும்ப போவாரு, திரும்ப வந்து விழுவாரு. இப்படி 3வது வாட்டி விழுந்த போது அந்த பிள்ளை என்ன செய்ததா? ஆமென். 22வது வசனத்தில் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்ப அந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு ரிசரக்ஷன் பவர், ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்க கிரியை நடக்குதில்ல. அது அர்த்தம் என்ன? தேவனால் உருவாக்கப்படுகிறவனுடைய ஜெபத்துல சாதாரண வல்லமை அல்ல, உயிர்த்தெழுதலின் வல்லமை. உன் புருஷன் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார், உன் பிள்ளைங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்க மனைவி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென். எலியாவே உன் கையில தான் இருக்கு. ஆண்டவரே அவ என்ன இப்படி சொல்லிட்டா, அதோட விட்டாளே, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ அல்லவா எலியா, நீ அல்லவா எலியா. ஒரு விசை பதில் இல்லை உண்மைதான், 2 விசை பதில் இல்லை உண்மைதான். ஆனால் ஆண்டவர் தான் கதின்னு கையை விரிச்சிட்டு இருக்க பாரு. கர்த்தருடைய வல்லமை இறங்கும் வரைக்குள்ள ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தான் கதின்னு இருக்கிற பாரு. எலியா கதவை திறந்து வரவே மாட்டேன்ட்டார். நீங்க கிரியை செய்யாம இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பாஸ் ஆயிட்ட எலியா. 18:1 நீ போய் ஆகாபுக்கு காண்பி. இப்போ எலியா வெளியே வரார், வெளியே வரார். ஆமே ஆமே. அத்தனை ஜனங்கள் நிற்கும் போது கர்த்தருக்காக அவனால் நிற்க முடியுது. ஆமே. மாலை நேரம், காலை நேரம் முழுவதும் யார் எடுத்துட்டா தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிங்க எடுத்துட்டாங்க. அதாவது அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம்ட்டார். சரி, உங்க கணக்குப்படியே வார எலியா சொல்றார், உங்க தெய்வம் தான் அக்னி தெய்வம்னு சொல்றீங்க, அக்னியினால யார் உத்தரவு அருள பாப்போம். அவங்களும் ட்ரை பண்ணாங்க, முடியாது. ஏன் முடியாது? ஆமாம், ஏசபேல் எருசலேமுக்குள்ள என்ட்ரான போது கர்த்தர் எலியாவை எங்க கொண்டு போனார் தெரியுமா? சீதோனுக்கு அடுத்த. அதன் அர்த்தம் என்ன? ஏசபேல் எத்தனை தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தார்? 850 பேரை. கர்த்தர் எத்தனை பேரை கொண்டு போனார்? ஒரு நபரை. என்ன அதன் அர்த்தம்? சத்துருவின் கோட்டையை தகர்க்க நீ ஒரு ஆள் போதும், நீ ஒரு ஆள் போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர்? ஆண்டவர் வந்து இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்கல்ல, 7000 பேர் ஒரு ஆள் போதும். கர்த்தருடைய பராக்கிரம வெளிப்பட உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், தலைமுறைக்கு விரோதமாய் போராடுகிற நாம எல்லா சூழ்ச்சிகளும் இல்லாம ஒரு நபர் போதும். ஒருவனை அல்லவா தேடுகிறார் ஆண்டவர். நீ நட எலியாவே. அவன் நடக்கிறான், சும்மா அப்படி நடக்கிறான், அப்படியே நடந்து 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 நடந்து. நம்ம 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 லாங்குவேஜில் சொல்லணும்னா ப்ரேயர் வாக். அவர் ப்ரேயர் வாக்காக பண்ணியிருப்பாரு. அவருக்கு சாரிபாத்தில் விதவைன்னா ஒருவேளை 3 மாடி வீடாக இருக்குமோ, இப்படி பார்த்துட்டே போயிருப்பார். பார்த்துட்டு போயிருக்கும்போது கீழே ஒரு அம்மா நிற்கிது. என்னம்மா தேடிட்டு இருக்க? 2 நிமிஷமா? இல்லை, 2 விறகு, 2 விறகு ஏதாவது தருவியாமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஆண்டவர் பழக்க வைக்கிறா. சும்மா இல்லை, பார்க்க சாதாரணமாக இருக்கும். ஒரு நாள் 850 பேரை இயேசுபேல் இறக்கும்போது கர்த்தர் நம்மை போல பாடுள்ள. அவனாலாம் ஜெபம் பண்ணி
நான்லாம் கேட்டு இப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உன் ஜெபத்துக்கான பதிலை, உன் ஜெபத்துக்கான கிரியைகளை நீ பார்க்க போற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஆண்டவர் எலியாவுக்கு விடியற் காலத்திலும் அற்புதத்தை காண்பித்து கொடுத்தார், மாலையிலும் அற்புதத்தை காண்பித்து கொடுத்தார். அதனால தான் சாயங்கால நேரம் வரும்போது எலியா பதறல்ல, மாலை நேரத்திலும் என் தகப்பன் கிரியை செய்வார். எதை வச்சு சொல்றீங்க? காக்காவை அனுப்பினார்ல, காலையில மட்டும் அல்ல. உங்க தெய்வத்துக்கு வேணா டைமிங் இருக்கலாம், என் தேவன் எப்பவும் கிரியை செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் பிறகு எலியா பலிபீடத்தை கட்டி செப்பனிடுகிறான். பலிபீடத்தை கட்டல, சாரி, பலிபீடத்தை, ஏற்கனவே பலிபீடம் கட்டப்பட்டது, அது இடிக்கப்பட்டு கிடக்கிறது. 12 கோத்திரங்கள் 10 பிரிஞ்சு கிடக்குது. எலியா 12 ஒன்னாக்கி இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் பிரிவினைக்கு இடமே கிடையாது. உங்க குடும்பத்தில் பரலோக அக்கினி இறங்கணும்னா நீங்க சேர்ந்து தான் இருக்கணும். ஆளு புருஷன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு போனா அக்கினி இறங்காது, ஆரவாரம் மட்டும் கேட்கும். ஆமே, ஆரவாரம் மட்டும் கேட்கும். அதாவது சாலமோன் நாட்களில் இறங்கின அக்கினி அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. ஏன் இறங்கல? ரெகோபியா நாட்களில் கோத்திரங்கள் பிரிஞ்சிட்டு 10 பிரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் ஆராதனையெல்லாம் இருந்துச்சு, அக்கினி கிடையாது. ஆராதனை அக்கினி இல்லாமல் ஆராதனை மட்டும் இருந்தால் கொஞ்ச நாளில் ஜனங்கள் 2 நினைவாக மாறிடுவாங்க. இன்னைக்கு தேசத்துக்கு தேவை என்ன தெரியுமா? ஆராதனை. எங்கே பார்த்தாலும் ஆராதனை, பஞ்சமே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டில், விசேஷமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற தேசத்துக்கு தேவை இனி அக்கினி. அந்த அக்கினி வந்தால் மட்டும்தான் இனி ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அறிவார்கள். அதுக்கு ஒரு எலியா தேவை, அதுக்கு ஒரு எலியா தேவை. எலியா 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சர்மன் கொடுக்கிறார். நம்ம ஒரு வாரத்தில் 7-8 செர்மன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. எலியா 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு செர்மன், ஒரு ஆமீன் கூட இல்லை. நானாக இருந்திருந்தேன், நான் கேரி தாண்டே போகிறேன், ஆண்டவரே திரும்பி ஆமே. இங்கே சிலர் ஆமீன்லாம் சொல்ல வைக்கிறது படக்கூடிய பாடு, பிரசங்கத்துக்கு பாயிண்ட் எடுக்க கூட இவ்வளோ பாடு கிடையாது. ஆனால் சிலர் இந்த கையை தூக்கி காலை தூக்கி சொல்ல வைக்கிறதுக்குள்ள ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. எலியா இவ்வளோ பேசி முடிக்கிறாரு, ஜனங்க பிரதியுத்தரமாக ஒன்றும் பேசலை. அப்போ நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கடைசியில் சொல்லி அல்ல, சென்று வாருங்கள், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படியே இருக்கிறாங்க. பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது. பலிபீடத்தை செப்பனிட்டு 3 முறை அதில் தண்ணியை ஊத்துறாரு. ஆமென், ஆமென். அவர் செய்கிற செயலை பார்த்தா சாத்தியமே இல்லாதது. இது எப்படிங்க உங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்தது? என்ன நடத்தினார்ல சாத்தியம் இல்லாமல்? காக்காவை கொண்டு வந்தார்ல, வித வீட்டில் கொண்டு போன, அது எதாவது சாத்தியம் இருந்தா இல்லை. நானும் அப்படிதான் செய்வேன். 3 முறை தண்ணி ஊத்துறேன். நான் அவரை நம்புறேன். இல்லை, நான் எனக்கு என்னை போஷிக்கிற விஷயத்தில் நான் அவரை நம்பினேன். இதில் நான் நம்புறேன். பாரு பாரு. ஏன்னா சில டைம் நம்ம ஊர், போன மாதம் நம்ம ஊரில் அடித்த சூட்டுக்கு ரோட்டில் ஆம்லேட் போட்டால் கூட, அது முட்டையை ஊற்றினா கூட ஆம்லேட் ஆகிருக்கும், அவ்வளோ சூடு. அங்கே எலியா என்ன பண்ணுறாருன்னா தண்ணியை 3 தடவை ஊத்துறாரு. அதில் இனி அக்கினி இறக்குனாலும் என்ன பண்ணாது? இதான் ஃபெய்த். என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார் பாருங்க. உலகம் பார்க்கிறபடி அல்ல, என்ன உருவாக்கம், மறைவு. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த மறைவான காலம் தான் கோல்டன் பீரியட். ஆமா, யாருக்கும் செய்ய துணிவு வராத காரியத்தை கர்த்தர் ஒன்னை கொண்டு செய்ய வைக்கிறதுக்காகவே. ஹல்லேலூயா. அதன் பிறகு அப்படி கையை விரித்துட்டு ஒரு 42 வார்த்தைகள், 40லேருந்து 50 வார்த்தைகள், சிம்பிள் பிரேயர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. பரிசுத்தமும் விசுவாசமும் ஆமாம் யார் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அவங்கள்ட்ட என்ன பிரேயர் போதும் தெரியுமா? சிம்பிள் பிரேயர் போதும். சிம்பிள் பிரேயர் போதும். நீ ரொம்ப ஆண்டவர் இப்போ வாரம், இறங்கி வாரம், அங்கே வாரம். இது யார் அடித்தா தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசி அடிச்சுட்டு இருந்தான். ஆமே. ஆனால் பரிசுத்தமும் விசுவாசத்திலும் வளர்ந்தவன், அப்பா எனக்கு கேளும் ஆண்டவரே, எனக்கு கேளும்னு சொல்லி முடிக்கல, அக்கினி வானத்திலிருந்து சர்ல இறங்கிட்டு அவ்வளவுதான். உடனே ஜனங்க எல்லாம் வாயை திறந்து கோரசா கர்த்தரே தெய்வம். இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க விரும்புகிறார். இதற்கு ஆண்டவருக்கு தேவை 850 450 அல்ல, ஒரு எலியா, ஒரு எலியா. ஒரே ஒரு வாழ்க்கை
இனி எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு தெரியாது. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். ஆண்டவர் என்ன சான்ஸ் இருக்கா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் தேவனால் ஒருவன் உருவாக்கப்படும் போது அவன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பாடுங்க. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். நல்ல கையை தட்டி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. சத்துருக்கள் முன்னிலையில், சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதர் ஓடரபா கரபா சந்தனலரியா தரரா. ஆமென். தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். சபையே ஆர்ப்பரிப்போடு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. glory உடராலராதராலராதராலராதரே. தேவஜனம் தேவஜனம் துள்ளி சென்று தேவ மனிதன் பலிபீடம் செப்பரித்து பலியும் என்றார். glory 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 glory. ஆமென். கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறினார் தேவ மனிதர். ஓஹோ ரீமமாலராதராலராதரா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. என்றே ஆர்ப்பரிப்போ. வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தா ஜீவதேவன். glory hallelujah. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். சொல்லுங்க. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. glory கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தாசர்களின் ஜெபம் கேட்பார். ஓ ஹல்லேலூயா. glory 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 glory. எல்லாரும் ஒரே சத்தமா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. உடராலமாலமா ஷேரே மம்ரோ தனரா. கர்த்தரே கர்த்தரே தேவன்
பெற்றிடுவோம், ஜெயமா